Typically, companies outsource office architecture to someone else. An office has to be built by someone who understands the culture of the company, how people interact within a company. Why not introduce art into architecture? We have amazing artists in our office, and we said, why don't we work together with the Mexico team and come up with a fusion art that combines the Mexican culture with the Indian culture. வணக்கம், நான் நன்மாறன். பொதுவாக இந்தியன் கல்ச்சரும் மெக்சிகன் கல்ச்சரும் கிட்டத்தட்ட ஒத்து போகிறதுனால ரெண்டு கல்ச்சரையும் ஃப்யூஷன் பண்ணி ஒரு ஆர்ட்டை க்ரியேட் பண்ணலாம், ஒரு டூடில் க்ரியேட் பண்ணலான்றது தான் ஃபஸ்ட் ஐடியா. அதில் மெக்சிகோவில் ஃபேமஸாக இருக்கிற இந்த மரியாச்சி, டான்ஸிங் கேர்ளு, அதுக்கப்புறம் பிரமிடு, அப்புறம் நம்ம ஊரில் அதே மாதிரி பரதநாட்டியம், வீணை, அப்புறம் காளைன்னு இப்படி நிறையா யூனிக்கான எலிமெண்ட்டெல்லாம் வச்சு ஒரு அழகான டூடுல் க்ரியேட் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஜோஹோ நம்ம கல்ச்சருக்கும் ட்ரெடிஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நாமளும் கல்ச்சர் பேஸ்டான ஒரு ஆர்ட்டை தான் பண்ணுறோன்றதுனால ஜோஹோவோட லோகோவை இதில் எப்படியாவது எடுத்துகிட்டு வரலான்னு முடிவு பண்ணோம். அதனால் ஜோஹோவில் இருக்கிற 4 ரிங்கை எடுத்து அதுக்குள்ளே இந்த டூடுல் ஆர்ட் நல்லா படர்ந்துருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்போம். வணக்கம், நான் விஜயன். ஸ்கல் தீமை பற்றி சொல்லணும்னா, டே ஆஃப் த டெட் ஃபெஸ்டிவல் மெக்சிகோவில் நடக்கிற ட்ரெடிஷ்னல் செலிப்ரேஷன். அதில் வர ஸ்கல்லை மெயின் எலமெண்ட்டாக வச்சு அது கூட மெக்சிகன் ஹேட்டை ஆட் பண்ணேன். அதுக்குள்ளே பிஸ்னஸஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் எலமெண்ட்ஸாக சிச்சன் இட்ஸா பிரமிட், பப்பல் பிக்காடோ, பினாட்டா ஹாஸ், கொக்கோ அனிமேஷனில் வர கிட்டார் எல்லாத்தையுமே கொலாச் மாதிரி கம்போஸ் பண்ணி இந்த கான்செப்டை நான் க்ரியேட் பண்ணேன். இப்போ பெரிய ஒரு வாலில் ஹியூஜான ஒரு அனிமல் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தது. அந்த ஸ்விம்மிங் எலிஃபெண்ட், ஏன்னா எலிஃபெண்ட் யாரும் நீந்தி பார்த்துருக்க மாட்டாங்க, அதுவும் அண்டர் வாட்டர் வியூவில் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் வேணும், உள்ளே நிறைய கலர்ஸும் இருக்கணும், அந்த பேட்டர்ன்ஸும் இருக்கணும் போது எனக்கு சிஸ்டமில் பண்ணும்போது செம்ம டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஒரு 70% பேட்டர்ன்ஸை நான் உள்ளே ஆட் பண்ணிட்டேன், மிச்சம் எனக்கு கம்ப்ளீட் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துது. ஆனால் அந்த டைமில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அங்கே இருக்க கொலீக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, நாங்களும் ட்ரா பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு தெரிஞ்ச பேட்டர்ன்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் பிக்சர் கிடச்சிது. நான் 70% பண்ணதை ஒரு 100% ஒரு ஃபுல்ஃபில்டாக எனக்கு அந்த இடத்துல தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய கேன்வாஸ் கிடைக்கிறது ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி. வணக்கம், நான் கார்த்திகேயன். இந்த என்டையர் வாலுமே மெக்சிகன் மித்தாலஜியை பேஸ் பண்ணி தான் கான்செப்டாக க்ரியேட் பண்ணியிருந்தேன். அவங்களோட மித்தாலஜியில் வர ஒரு ஜாகுவார் வாரியர் கேரக்டர் ரொம்ப பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் பட்டுச்சு. அப்படி ஒரு வாரியர் கூலாக உட்காந்து காஃபி குடிக்கிறத மெட்டஃபரிக்கலாக நம்ம எம்ப்ளாயிஸ் கூட கனெக்ட் பண்ணி ஒரு விஷுவலாக க்ரியேட் பண்ணேன். அதை தான் கஃபெட்டீரியா வாலுக்கு கான்செப்டாக பண்ணியிருப்பேன். மெக்சிகன் புராண கதைகளில் சோளத்திலேருந்து தான் மனிதன் பிறந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எப்படி அரிசியோ அப்படி தான் அவங்களுக்கு சோளம். ஸோ ஒரு பெரிய சோளம் வானத்துலேருந்து பூமிக்கு இறங்கினா அப்படி இருக்குன்னு ஒரு மேசிவான விஷுவலை தான் டைனிங் ஹாலுக்காக கான்செப்டாக பண்ணியிருக்கோம். வால் ஆர்ட் ரிக்குவயர்மெண்ட் நமக்கு வரும்போது
கான்செப்ட் ரிலேட்டடாகவும் ஸ்டைல் ரிலேட்டடாகவும் ஆர்டிஸ்ட் யாரையுமே ரிஸ்ட்ரிக்ட் பண்ண வேணாம்னு நினச்சோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கண்டிப்பாக வேணும். அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு கிடைச்சதுனால தான் ஒரு ஆர்டிஸ்ட்டும் யூனிக்காக ஒரு ஸ்டைலோட அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அந்த அப்ரோச் தான் நமக்கு என்டையராக பார்க்கும்போது 5 வாலுமே டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிச்சு. டிஜிட்டலாக கான்செப்ட் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அதை மேசிவான வாலில் அப்ரோச் பண்ணுறதுல எங்கள் யாருக்குமே எந்த டவுட்டுமே கிடையாது. அது கண்டிப்பாக ஆர்டிஸ்ட் எல்லாருமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்கன்னு தெரியும். நாங்கள் எல்லாருமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது டைம் தான். ஏன்னா 5 வாரத்தில் ஒரு மேசிவான 5 வாலை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்துட்டு டவுட்ஃபுல்லான விஷயம். பட் ஆனால் எல்லாரோட சப்போர்ட்னால நாங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டு தான் நினைக்கிறோம். அது வந்து கண்டிப்பாக ஒரு மேஜிக் தான். ஜோஹோ வந்து ஒரு கல்ச்சர் ரூட்டடான கம்பெனின்றது தான் இந்த ஆர்ட் ஒர்க்கோட சாராம்சம். மெக்சிகோவில் போய் வரைஞ்சிட்டு வந்ததுன்றது என்னோட வாழ்க்கையில் நினச்சே பார்க்க முடியாத ஒரு சம்பவம். ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு அது எனக்கு. இந்த ஆர்ட் ஒர்க்கை நிறைய சின்ன சைஸில் நான் பிரிண்டாக பார்த்துருக்கேன். அந்த ஆர்ட் ஒர்க் பெரிய வாளாக பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த அவ்வளோ பெரிய கேன்வாஸ் எங்களுக்கு கிடைச்சதே ஒரு ட்ரெஷர் மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய வாழை வரைஞ்சிட்டு பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம என்ன கான்செப்ட் பண்ணோமோ அதை 100% கொண்டாந்துட்டோங்கிறதுல ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஜாக்பாட்டை அடிச்சிட்டோம்னு நான் நினைக்கிறேன். It's amazing to see that. As I said, I think this is the best work our team has done when it comes to murals, and we are really proud of it. Everyone who has visited the office is amazed at the murals. வாலை எம்டியாகவும் விடலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆர்ட்டை காசு கொடுத்தும் வாங்கி மாட்டலாம். பட் நம்மளே யோசித்து கான்செப்டுவலைஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது ரொம்ப பர்சனலான விஷயம். யூஸ்வலாக நம்ம எல்லோரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றதுக்கும் நம்ம அம்மா நமக்காக பாசமாக வீட்டில் சமைச்சு தரதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு வாளும் ஒரு கதை சொல்லும். அது நாங்கள் உருவாக்குன கதை, எங்கள் கதை.